வணக்கம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று பிற்பகலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. நிலநடுக்கம் உணரப்பட்டதை தொடர்ந்து வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த பொதுமக்கள் வெளியேறி திறந்த வெளிகளில் பாதுகாப்புக்காக தஞ்சமடைந்திருக்கிறார்கள். நாற்காலிகள் குலுங்கியதாகவும் மேலே இருந்த மின் விசிறிகள் பலமாக அசைந்ததாகவும் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில்கள் கீழே விழுந்து உடைந்ததாகவும் இதனை நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 10 நொடிகளுக்கு இந்த நிலநடுக்கம் மிக சக்தி வாய்ந்தமாக உணரப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை காலங்களில் இது போன்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை மேற்கு வங்க மாநில பொதுமக்கள் உணர்ந்தது இல்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கொல்கத்தா மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தின் பல மாவட்டங்களிலும் கூட இந்த அதிர்வு என்பது உணரப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 1:22 மணிக்கு அண்டை நாடான வங்கதேசத்தில் உள்ள குல்லா என்னும் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதனுடைய தாக்கம் கொல்கத்தாவில் உணரப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 5.5 வங்கதேசத்தில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. இன்னும் சற்று, அதாவது 0.5 கூடுதலாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலே சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதில் தற்போது வரை எந்த விதமான உயிரிழப்புகளோ உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஆனால் கட்டிடங்கள் சில இடங்களில் மிக பலமாக அசைந்ததாகவும் அலமாரிகள் கூட அசைந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரமேஷ், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன், இந்த நிலநடுக்கத்தோட எபிசென்டர் மையம் வங்கதேசத்துல தான் இல்லைங்களா? நிச்சயமாக வங்கதேசம் தான். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானில் இந்துகுஷ் மலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அது டெல்லியிலே அதனுடைய தாக்கம் என்பது உணரப்படும். மேற்கு வங்கம் என்பது வங்கதேசத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். எனவே வங்கதேசத்தில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் அதனுடைய தாக்கம் என்பது மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தா அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக வலுவாக உணரப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.